வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி 50யோட ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இன்றைக்கி காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஒரு 150-200 பாயிண்ட் ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிருந்தாலும் பெருசாக யாரும் ஒரு லாங் சைடு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு செல் ஆன் ரைட்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்றே இன்றைக்கி என்ன நியூஸ் வரப்போகுது, அதுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்ட்டு முன்னாடியே அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருச்சு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டகரோ தொட்டகரோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நேற்று கொஞ்சம் லேட்டாக உள்ளே வந்தவங்க அல்லது பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாதவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹையர் லெவலில் ப்ரைஸ் செல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கேப் அப் நடக்கும். அது யூஷுவல் தான். ஸோ அதுக்கு மேலே ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா இன்னும் நமக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் எல்லாம் வரணும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு ஏற்கனவே என்னென்னலாம் நமக்கு கிடைக்க போகுது, என்னெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் மாறும் மாறாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று நைட்டு நமக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கு அந்த ரியாக்ஷனுக்காக மார்க்கெட் ஒரு கேப் அப் நடந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி ஒரு நியூஸை இன்டர்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இன்ட்ராடே ட்ரேட் நடக்கும்போது இப்போ என்னோடய ஸ்டார்டிங் பீரியடில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சேம் தப்பு தான் பண்ணியிருப்பேன். நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும். ஸோ அப்போ போய் நான் உடனே காலையில் ஓப்பன் ஆன உடனே நான் போய் வாங்குவேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இறங்கிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் நானும் லாஸ்ட்டில் செல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி கான்செப்ட்ஸ் தான் மார்க்கெட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக காலையில் எடுத்தோடனே போய் வாங்கிடாதீங்க. காலையில் அந்த ஓப்பனிங் ஹையை கட் பண்ணிட்டு போகிறாங்களா, அப்போ தான் நம்ம ஒரு பையிங்க்கு ட்ரை பண்ணணும். அப்பயும் பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா பையிங் பக்கம் போகவே கூடாது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நிறைய வருஷங்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுதான் நம்மளோட வீடியோஸில் அல்லது நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நாம் சொல்லிட்டுருக்கோம். எடுத்தோடனே நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம பையிங் சைடு போகக்கூடாது. ஒரு நெகட்டிவ் சைடு வந்துருச்சு அப்படின்னா செல் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா நெகட்டிவ் சைடு போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். நம்ம ஏற்கனவே நம்ம அடி வாங்கியிருக்கோம். அந்த பக்கம் போகாதப்பா, போட்டு புடந்து கட்டுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே அடி வாங்கியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நாம் சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது முடிஞ்சளவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடலாம். உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ட்டு நாம் எனக்கு தெரியாத மார்க்கெட்டா அப்படின்னு நாம் உள்ளே போகும்போது தான் அடி பிடிச்சி வெளுத்து கட்டிடுறாங்க. இன்றைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடைக்கிது, கன்ஃபார்மாக மார்க்கெட் கேப்பை பண்ணாலும் அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். நமக்கு இன்றைக்கி கூரையை பிச்சுக்கிட்டு கோடி கோடியெல்லாம் கொட்டை போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் கால் ஆப்ஷன் உள்ளே போயிருப்போம். ஆனால் மார்க்கெட் ஹேவ் அனதர் ஐடியாஸ். ஸோ இதுதான் மார்க்கெட். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை ஃபேக்டர் ஆயிரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் ஒரு நல்ல கேப் அப் ஆயிடுச்சு. அங்கேயே செல் பண்ணிட்டு ஓடி வந்திருந்தோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இன்கேஸ் நேற்று யாருனா ஹோல்டிங் கால் ஏதாவது ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பனிங்கில் செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட்டோட வெளியே வந்திருக்கலாம். ஆனால் ஓப்பனிங்கில் போய் யாரா கால் ஆப்ஷன் உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாம், பயங்கரமான ஒரு அடி வாங்கியிருப்பீங்க. ஸோ எனிவே, ஸோ இது மாதிரி தான் மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்க. நேற்று வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நான் அதை தான் சொன்னேன். ஸோ மார்க்கெட்டில் நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெப் ஏற்றி விடுவாங்க. மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து செல் அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நிறைய தடவை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்காக இதையும் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருந்தேன். எப்படி அதை ட்ராப் நடக்கும் அப்படிங்கிறது முதற்கொண்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள்.
ஸோ இப்போ நிறைய பேர் அடி வாங்கியிருப்பீங்க. அடி வாங்கிட்டு அந்த லெசனை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் மறுபடியும் வந்து மறக்க மாட்டீங்க. இன்னொரு தடவை சேம் தப்பை வந்து செய்ய மாட்டீங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்து வந்துடுவீங்க. மறுபடியும் நீங்கள் செஞ்ச தப்பையே நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஜோனு கூட நான் வந்து எட்டி கூட வந்து பார்க்க முடியாது. அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸை வந்து எப்படி வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கிடைக்கும். அதனால் வந்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு இன்டர்பிரேட் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷன் வந்து ஓப்பனில் வந்து வச்சுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ண தெரியணும், அல்லது வந்து உங்களுக்கு நியூஸை வந்து இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சர்வைவாவது பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய லெவலில் வந்து கஷ்டமாக வந்து இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். நமக்கு வந்து செல்லிங் பாயிண்ட் வந்து இந்த 24,800 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வந்து இருக்குது. அதை விட்டோம் அப்படின்னா 25,000 ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,000 வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பை சான்ஸ் வந்து இந்த இடத்துல கூட நமக்கு வந்து ஒரு என்ன நடந்திருக்கலாம், ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து நின்றுக்கலாம், அல்லது வந்து மேலே வந்து போயிருக்கலாம். அது இல்லை, நடக்கலை. இந்த கேப் எந்த அளவுக்கு ஆச்சோ அந்த கேப் ஃபுல்லாக வந்து இன்றைக்கே வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கேப் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கே ஃபில் ஆகலாம், நாளை கழித்து ஃபில் ஆகலாம், நாளைக்கு ஃபில் ஆகலாம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு கேப் வந்து நடந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகும். ஆனால் டைம் வந்து சொல்ல முடியாது, அவ்வளவுதான். சிலதுக்கு வந்து உடனே ரியாக்ஷன் வந்து நடந்துடும் மார்க்கெட்டில், சிலதுக்கு வந்து லேட்டாக நடக்கும், சிலதுக்கு வந்து வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் ஆகும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 1 வீக் டைம் எடுத்துகிட்டு இந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து இன்றைக்கே வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க. எக்ஸாக்டாக வந்து இந்த கேப்பெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபில் ஆகும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியாது. ஃபில் ஆச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ பெருசாக இனிமேல் வந்து ஒரு வால்டைலான மூவ் வந்து கிடைக்காது அப்படின்ட்டு நம்ம வந்து ஜாலியாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்கலாம். கேப்பெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில் ஆகும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான வந்து விஷயமாக வந்து இருக்கும். சரி, ஓகே. டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு டே தான் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா ஒரு கேப்பை பாயிட்டு அங்கேருந்து வந்து செல்லிங் தான் வந்து நடந்திருக்கு. அதனால் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டே தான். ஸோ இப்போ நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 24,650 கிட்ட வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஹோல்ட் ஆகுதா அல்லது வந்து உடைக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நியூஸோட ரியாக்ஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கு வந்து ஒரே ஒரு நாள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஏன்னா நியர்பை சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு 24,650 இமீடியட் சப்போர்ட் வந்து இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 24,800 இருக்குது, 900 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நாளைக்கு ஒரு 50-50 சான்ஸ் தான். பெருசாக வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ப்ராப்பராக வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு செல்லிங் பாயிண்ட் இருந்தது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்தது, அதுக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து ட்ரிகர் ஆகி வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு, ஆனால் நம்மளால் வந்து கால் ஆப்ஷன் சைடில் நம்மளால் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற விதம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டே வந்து போனாலும் உங்களால் வந்து கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வால்யூம் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு வந்து செல்லு வந்து அடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாமல் காரணம் இவன் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோ வந்து கட் பண்ணலை, அதுக்கு மேலே தான் ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த லோ வந்து கட் பண்ணாமல் இந்த இடத்துல ஒரு லோ வந்து வச்சுருக்கிறாங்க. ஃபர்தர் நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ண, அதாவது இன்னையோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஒரு 24,550 500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது, அது வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்கலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு பெருசாக வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஒரு மியூட்டடாக இருக்கலாம், ஒரு நியூட்ரலாக இருக்கலாம், அப்படி தான் வந்து நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரேர் கேஸ் நமக்கு ஏதாவது ஒரு வாலடைல் மொமெண்டம் வந்து கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 5 மினிட் சார்ட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னது தான், நமக்கு இந்த லோ வந்து பெருசாக வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்கலை. ஒவ்வொரு லோவும் வந்து மேலே தான் வந்து வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த லோவை கட் பண்ணாமல் இன்னொரு லோ மேலே வச்சுருக்கிறாங்க, இந்த லோவை கட் பண்ணாமல் இன்னொரு லோ வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நமக்கு வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இருக்குது. பட் ஒன்ஸ் இந்த லோவை வந்து, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா டவுன் மூவ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக வந்து இருக்கும். ஸோ அந்த நியூஸ் எல்லாம் வந்து பெருசாக வந்து கண்ணுக்கு வந்து நிற்காது. அட்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், மேலே வந்து மார்க்கெட் வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது எப்படியாப்பட்ட நியூஸாக இருந்தாலும் வந்து கீழே அடிச்சு வச்சுட்டு வந்து கீழே வந்துடும். ஸோ இப்போதைக்கு 5 மினிட் சார்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி தான் வந்து போகுது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகலை, நல்ல விஷயந்தான். ஆனால் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைச்சாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேற்றே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து நிஃப்டி 50 வந்து க்ளூம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து இந்த 5 மினிட் சார்ட் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை லேஸாக வந்து இப்படி வந்து டச் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போகலாம், ஒரு ரேஞ்ச் பவுண்டு மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா. பட் வந்து உடைக்கிறாங்க, இந்த லோ வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து இப்படி வந்து கீழே உடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 24,550 இந்த ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். அது எப்போ அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கலை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து சுற்றும். ரொம்ப ரேர் கேஸில் மட்டும் நமக்கு வந்து ஒரு கேப் அப் அல்லது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி மறுபடியும் வந்து ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து தொடர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து நியர்லி ஒரு 24,700 750 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேற்றே நம்ம வாட்ச் லிஸ்ட் நம்ம எப்படி வச்சுக்கணும், எப்படி வந்து ரேஞ்சஸை வந்து செட் பண்ணணும் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்தியோட மூமெண்ட்டும் வந்து இருந்தது. ஆனால் டோட்டல் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து இருந்தது. அதன் காரணமாக தான் நம்ம எப்பயுமே வந்து ரேஞ்சஸாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 200-300 பாயிண்ட் வந்து அப் ட்ரெண்டில் ஒரு ரேஞ்சஸாக இருக்கும். அதே மாதிரி இறங்குச்சு அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து இருக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து பில்டப் ஆகுது அப்படிங்கிறது பொறுத்து தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் ஆப் சைடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் பேசிக்காக இருக்கிற ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டில் வந்து அப்ளை ஆகாது, அப்ளை பண்ணவும் முடியாது. ஸோ இது மட்டுமே வந்து மார்க்கெட் வந்து ட்ரைவ் வந்து பண்ணாது. ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேட்டான ஒரு டேட்டா தான். அதுவும் இல்லாமல் ஒரு நியூஸ் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த நியூஸுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் வந்து பண்ணும், டேட்டாக்கெல்லாம் பெருசாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணாது. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து கேட்டிருக்காரு, ஸோ டேட்டாலாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக நமக்கு வந்து காமிக்குது, ஆனால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் போகுது. ஏன் அப்படின்னா நியூஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க லாஸில் போகிறாங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து ஆவரேஜ் பண்ணுறதோ அல்லது வந்து அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ட்ரேடை வந்து எடுக்கிறதோ அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் ஃபயர் ஃபைட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு வெளியே வந்து நமக்கு இந்த டேட்டா வந்து ஷோ ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ நாம் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது தப்பாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேட்டா நமக்கு பழைய டேட்டாவை வந்து மாறிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சார்ட்டில் நின்று நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அந்த சார்ட் வந்து என்ன டிபெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே டேட்டா நமக்கு வந்து ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அங்கே சார்ட்டுக்கும் இங்கே டேட்டாவுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை அப்படின்னா அங்கே முழுக்க நம்மளோட ஃபோக்கஸ் எங்கேயுமே வந்து சார்ட்டுக்கு வந்து போயிடணும். இங்கே டேட்டா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து பழைய டேட்டா, நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பழைய டேட்டாவுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக வந்து வெறும் இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த டேட்டாவெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து மூவ் ஆகும், எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் வச்சு உங்களால் வந்து ட்ரேடு வந்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் கௌரவமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க நீங்கள் வந்து சார்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டும் இந்த ஆப்ஷன் செயினில் வந்து பார்த்துக்குங்க. இதுவும் சில சமயங்களில் வந்து ஒர்க் பண்ணும், ஆனால் எல்லா டைமும் வந்து எல்லாமே வந்து ஒர்க் பண்ணாது. அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி கிடைச்ச நமக்கு வந்து ஒரு டவுன் மூவுக்காக ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட் நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு 24,700 அப்படின்னா ஒரு 24,500 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புட் ரைட்டிங்கில் ஒரு 1,71,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இங்கே வந்து புட் ரைட்டிங் வந்து இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் வந்து டீப்பாக ஃபுல் டேட்டா உங்களுக்கு வந்து கிடைச்சா மட்டும்தான் யார் எவ்வளோ வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு ஓவராலாக ஒரு ஃபிகர் வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு 24,900 அப்படிங்கிற ரேஞ்சஸ் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அதை நல்லா வந்து உடைச்சால் 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,44,000 அப்படிங்கிற ரேஞ்சஸ்க்கு உண்டான ஒரு ஓப்பன் டெஸ்ட் வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. அப்போ அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 24,900 ஃபஸ்ட்டு, 25,000 செகண்ட் ஒரு ரேஞ்சஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். டவுன் சைடு ரேஞ்சஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,500 அப்படிங்கிற ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி பெரிய ஒரு டவுன் சைடு ரேலி மாதிரி நமக்கு வந்து போயிருக்கு. ஒரு கேப் அப் ஆயிடுச்சு, அந்த கேப் வந்து மறுபடியும் வந்து ஃபில் வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவை கூட கன்சிடர் வந்து பண்ணாலும் நாளைக்கு இதே ட்ரெண்டிங் மூவ் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 50-50 தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உங்களோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணிக்கிறது வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம காலையிலே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து சொன்னது தான். பெருசாக வந்து லாங் யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. அன்லஸ் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை அப்படின்னா லாங் போகிறது வந்து வேஸ்ட். அதுவும் இல்லாமல் நாம் எப்பயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், ஓப்பனிங்கில் இருக்கிற அந்த ஹை அண்ட் லோ வந்து கட் பண்ணணும். அந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஹை அண்ட் லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து போகணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஹை இந்த இடத்துல இருக்குது, லோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே இறங்குறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த ட்ரெண்ட் அப்படியே வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பை வந்து பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. நாம் பை பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங்கில் இருக்கிற ஒரு ஹை இருக்கு இல்லையா, அந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து போகணும். அப்போ தான் நாம் வந்து ஒரு சேஃபான என்ட்ரி பண்ணுறோன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா தப்பு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்குது அப்படின்னா நமக்கு ஒரு புல் பேக் வந்து மேலே வந்து போகும். ஸோ அந்த இடத்துல நாம் வந்து ஒரு கால் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை பண்ணோம் அப்படின்னா தப்பாக வந்து போகும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப், அந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,650 வந்து இருக்கலாம். 24,650 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் டவுன் சைடு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,000, 24,900, 24,800, 24,650, 24,550, 24,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து நடக்குது. ஒரு 54,400 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு கேப் அப் நடக்குது. நியர்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12-15 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ஃபேக்டரான ஒரு விஷயம். நேற்றே அந்த நியூஸுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க கொடுத்த நியூஸுக்கு பேங்க் நிஃப்டி கொடுத்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 53,700 54,400 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 300, அந்த பக்கம் ஒரு 400, 700 பாயிண்ட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த நியூஸுக்கு இவ்வளோ தான் ஒர்த்து, இவ்வளோ தான் என்னால் மேலே வந்து போக முடியும் அப்படின்ட்டு போயிட்டு கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு டவுன் சைடு வந்து வந்திருக்கு இல்லையா, இந்த லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டம். மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துடும் பேங்க் நிஃப்டியில். அல்லது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததை அப்படியே வந்து கண்டினியூ ஆகுதுன்னா இன்னும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகும். சிம்பிள், அவ்வளோதான்.
ஸோ அப்போ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 54,000 வந்து இருக்கலாம். 54,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,800 53,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கும். 54,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,500 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,600 54,500 54,300 54,000 53,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஒரு அப் ட்ரெண்ட் இங்கே இந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த அப் ட்ரெண்டுக்கு ஒரு புல் பேக் மாதிரி வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அதுதான் வந்து நடந்திருக்கு. வேறு எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலாக ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது எதுவுமே வந்து நடக்கலை. அந்த நியூஸ்க்கு வந்திருக்கு, அந்த நியூஸுக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன், ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக நாளைக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 80,600 வந்து இருக்கலாம். 80,600 பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 80,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 81,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,400 81,000 80,600 80,200 80,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் அப், ஆனால் கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகலை. அங்கேருந்து வந்து கீழே இறங்கி அடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து கீழே வந்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள். இப்போ இந்த ஹை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதோட லோ வந்து மார்க் பண்ணுங்கள். லோ வந்து இங்கே இருக்குது. மறுபடியும் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1% அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கா. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 50%, 0.50%, அதாவது ஒரு டவுன் சைடு வந்து அதுக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படின்னா நமக்கு வந்து 0.5% வந்து மேலே வந்து புல் பேக் வந்து போயிருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு, மேலே வந்து மார்க்கெட் வந்து போயிடும் அப்படின்னு போகக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ இந்த இடத்துக்கு மேலே நமக்கு வந்து என்ன நடக்குது, ஒரு 50% வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிட்டு அங்கேருந்து சஸ்டெயின் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனிங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து தைரியமாக நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து போகலாம். அப்பயும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் வந்து போகணும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு கேப் அப் ஆகிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா ரிஸ்க்காக வந்து போயிடும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,700 வந்து இருக்கலாம். 12,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,000 12,900 12,800 12,700 12,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.